शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. ஸ்லோகம் வருது. இந்த மனோமயத்தில் இந்த ஸ்லோகம் சுத்திய கோவா கோவிந்தர் பணிகள் மனோராக மாந்தியம் சம்மியானம் நாதேவி கலாதலிசி மனோமயத்தை சொல்லும் போது சாட்சாத் பிரம்மத்தை சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை இருக்கிறார்கள். மனோமயம் அதுவே காரணம். ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சகாயித்யாக சத்திய பூர்வத்திய பிராணமயத்திய ஏக ஏவ ஆத்மா காரியः शरीरे प्राणमये भवः शारीरः सः ये एव मनोमयः तस्माद्वा एकस्मादित्यादि भवति. எதிர்ப்பு எதிர்ப்பு இதெல்லாம் சைத்தன்யம் சொல்றாரோ இல்லையா, மனோசின்னமான ஒரு சைத்தன்யம் சொன்னாரோ இல்லையா. இந்த சைத்தன்யம்ங்கிறது இந்த ஆத்மாதான், அதே ஆத்மா. அதனால மனோமயத்தை பிரசம்ச பண்றதுக்காக பிரம்மஸ்வரூப வேதாந்தே அப்படின்னு சொல்லி பிரசம்ச பண்றதுக்காக அந்த அதே ஸ்லோகத்தை இது மனோமயத்தை மனோமயத்திலிருந்து சாத்தா மனோமயத்திலிருந்து ஒரு சாத்தா பிரம்மஸ்வரூபம் சொல்றதுக்கு ஆரோபணம் பண்ணி சொல்லலாம். அதனால பிரம்மத்துக்கு என்ன ஒரு குணம் இருக்கோ அந்த குணங்கள் எல்லாமே இருக்கு. இந்த மனோமயம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ வாட்டோ நிவர்த்தம் வாக்கால அது சொல்ல முடியாது, மனசினால நினைச்சு பார்க்க முடியாது. இது பிரம்மமானதுனால இதுல உள்ள ஆனந்தத்தை எதுவும் தெரிஞ்சு விடுறாம அவங்களுக்கு பயம் இல்லை. வித்தியாதிகளை தோற்றம் பண்றதுக்காக சொல்லுது. மனோந்தராத்மா விஜயான்மயா மனோமயத்து ஆபியந்தர விஜயான்மயா மனோமயா வேதாத்மா உத்தா வேதார்த்த விஷயா புத்தி நிச்சயாத்மிகா விஜயானம் தச்ச அத்தியவசாய லட்சணம் அந்தఃகரணத்து கர்மம் தன்மயः நிச்சய விஜயானி பிரமாணஸ்வரூபைः நிர்வர்த்திதः ஆத்மா விஜயான்மயः பிரமாண விஜயான பூர்வத்தோடு விஜயானிஷ்டாயதே விஜயானிஷேபத்தை வக்ஷதி ஸ்லோகே. இந்த மனோமயத்தை பிரம்மஸ்வரூபமாக வர்ணனம் பண்ணினார். இதுக்குள்ள போகும்போது விஜயானமயங்கிற போகும். மனோமயத்துக்கு அப்புறம் விஜயானமயம் சொல்லியிருக்காரு. அது ஏன் விஜயானமயத்துக்கு அப்புறம் மனோமயம் சொன்னா என்ன, அது காரணம். மனோமயத்தை வேதஸ்வரூபமாக வர்ணனம் பண்ணிருக்கார். அது அவர் சொன்னபடி பார்த்தோம்னா அது ஒரு வேதம், வேதஸ்வரூபமாக. இந்த வேதத்திலிருந்துதான் நமக்கு நிச்சயாத்மகமான தியானமே தொடக்கம். விஜயானம் அப்படிங்கிறது நமக்கு எதுலேருந்து வரணும்னு கேட்டா வேதத்திலேருந்து வந்தார். அதனால வேதஸ்வரூபமான மனோமயத்தை முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜயானமய கோஷம். அதுக்கு இன்னொரு காரணம்னா அந்த விஜயானமய கோஷத்தை சொல்லிட்டு இந்த விஜயானம் தான் எல்லாத்தையும் செய்யறது. எல்லா கர்மானுஷ்டானத்துக்கும் விஜயானம் யஜ்ஞம் இது கர்மானுஷம் யஜ்ஞம் பண்றது விஜயானம் தான் அப்படின்னு சொல்றோம். அதாவது யஜ்ஞயாகாதிகள் பண்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த விஜயானமய கோஷம். ஏன்னா யஜ்ஞயாகாதிகள் பண்ற ஞானங்கள் எதிலிருந்து உண்டாகும், வேதத்திலிருந்து உண்டாகும். அந்த வேதஸ்வரூபமாக இருக்கிறது மனோமய கோஷம். இந்த அடிப்படையில மனோமய கோஷத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜயானமய கோஷத்தை சொல்லி நிச்சய விஜயானவத்தோடு கர்த்தவியேஷு அம்சேஷு பூர்வம் இந்தியா உபஞ்சது சர்வகர்த்தவியானாம் சாசன்யாத் சிறைவ சிறகா. இப்ப இந்த விஜயானமயத்துடைய அவயவங்கள் சொல்லும் போது சத்தே ஸ்ரத்தீவ சிறகா. இந்த விஜயானமயத்துக்கு ஸ்ரத்தான் முதல் தலையாக இருக்க. ஏன்னு கேட்டா இந்த விஜயானம் எதெல்லாம் செய்ய போறதோ, எந்த கர்மானுஷ்டானத்தை பண்ண போறதோ அந்த கர்மானுஷ்டானத்துக்கு முதல்ல நமக்கு தேவையானது ஸ்ரத்தா. அதனால பிரார்த்தம்யா சிறைவ சிறகா. ரிதம் தட்சிண பக்ஷா சத்தியம் உத்தரம் பக்ஷா ரிதசக்தியே யதாவியாட்சாதே தேவ. ரிதம்னா அதை நாம புரிந்து
தர்மத்தை தெரிஞ்சிருந்தால் அது ரிதம், அதே அனுஷ்டானம் பண்ணணும். இது ரெண்டும் இந்த விஞ்ஞானமயத்துக்கு ரெண்டு வழிகளாக இருக்கு. யோகா விசுதி சமாதானம் ஆத்மா, அதாவது மனத்தை திறப்படுத்துறது, இதுதான் யோகம். ஒருமுகப்படுத்தினால்தான் நம்ம சரியானபடி அனுஷ்டானம் பண்ண முடியும் ரெண்டு கர்மாவையும். அதனால இந்த மனசனுடைய கைதாக்கியம் இருக்கு திறப்படுத்துறது, இதுதான் விஞ்ஞான கோஷத்துக்கு ஆத்மாவாக இருக்குது, மத்தியமாக இருக்கு. ஆத்மவதோடு யுத்தத்து சமாதானவதா அங்கானீவ ஸ்ரத்தாதி யதார்த்த பிரதிபத்தி சமாதிபவந்தி. தஸ்மாத் சமாதானம் யோகா ஆத்மா விஞ்ஞானவதற்க. இந்த ஸ்ரத்தையாகட்டும், இந்த சத்தியம் யுகம், இது எல்லாம் இந்த சமாதானம் இருக்கிற மனிதத்தான் ஏற்பட முடியும். மனசமாதி தான் சொல்றாங்க, மனத்தை ஏகாகிரப்படுத்துறாங்க, அந்த ஒருமுகப்படுத்துறது. அப்படி சமாதி உள்ளவனுக்கு தான் இது எல்லாம் அங்கமாக தெரிவதுங்கிறதுனால இதை மத்தியமாக ஆத்மாவாக சொல்லியிருக்கிறார். மகைக்கு மகத்தத்துவம் பிரசமம், மகஜம் பிரசமதம் இது தெரிகின்றா பிரசித்தம் பிரதிஷ்டா காரணத்வா. காரணம் வந்து காரியானாம் பிரதிஷ்டா ததா வித்தவியதிகாம் பிரசித்தி. அதாவது இது என்ன சொல்றாருன்னா, விஞ்ஞானம் சொன்னாலும் இது வந்து நம்மளுடைய புத்திதான் இருக்கு. விஞ்ஞானமய கோஷங்கள் புத்தி ரூபமாக இருக்கு. நம்மளுடைய எட்டு புத்திதான் அந்த சமஸ்தி புத்தி விருந்தவர்கள் இருக்காரு, அவர் தான் மூலம். அவருடைய ஒரு சின்ன அம்சம் தான் நம்மளுடைய வெற்றியான புத்தி விஞ்ஞானம். அதனால இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவர்களுடைய புத்தி இருக்கிற சமஸ்தி புத்தி, அதுதான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு, பிரதிஷ்டாவாக இருக்கு. மரங்கள் நடக்கிறது, செடி நடக்கிறது, இதெல்லாம் ஆதாரம். இது பூமி தான் ஆதாரம். அதனால பூமியை பிரதிஷ்டான். அந்த மாதிரி நம்மளுடைய புத்தியெல்லாம் வேற புத்தியில இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு அந்த இறைவனுடைய சர்வபுத்தி விஜயானானிக்க மகத்தத்துவம் காரணம் ஏன விஜயானமேற்ற ஆத்மனா பிரதிஷ்டா. அதனால இந்த ஆத்மாவுக்கு பிரதிஷ்டையாக அதை வண்ணம் பண்ணிக்க. அன்னதாரீனாம் பிராமணோத்தமாம் பிரசாதராக ஸ்லோகாக ஏதும் விஜயானமேற்றாகி. விஜயானமேற்ற வேற சொல்லிட்டு ஆனந்த நேரத்தில் வரலாம். ஆனந்த நேரத்துல தான் நம்ம கொஞ்சம் விஷயம் வரும். இதுவரை எல்லாம் சாமானிய போட்டு ஆனந்த நேரத்தை சொல்றது கடைசியில நம்ம ஆரம்பித்த பிரம்மத்துக்கு வந்து சொல்லுவோம். லீடர்ஷிப்புக்கு காரணமாக இருக்கிறது, அதுக்கு காரணம் கர்த்திருவம் வரத்துக்கு காரணமாக. இதனாலதான் அவனுக்கு அந்த கர்த்திருவம் வருது. அதாவது ஒரு கணக்கு இருக்கிற தியானம் நிச்சயம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பிரயத்தனம் ஏற்படும். அந்த நிச்சயம்ங்கிறது இருக்கு, அது விஞ்ஞானம். அது வந்து அப்ஜெக்டிவ். என்ன பண்றான் அகங்காரத்தினால சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு தியானத்துல ஒரு மன உறுதியில நிற்கிறது. இந்த மனசு புத்தி அகங்காரம் இதெல்லாம் தியானத்திலேயே இருக்கிறது. தியானம் நிற்க அது இல்லை. ஆனா கிருதிங்கிறது ஒரு தனி இதாயிடும். இந்த வேதம் கேட்டான் சொல்றது அப்படின்னு தீர்மானமான நிச்சயம் அதை அனுஷ்டானம் பண்ணாதவனுக்கும் ஏற்படலாம் இல்லையா? அந்த கர்மாவை யாரு அனுஷ்டானம் பண்ணலையோ அவனுக்கு கூட இந்த வேதத்திலேருந்து ஒரு நிச்சயம் ஏற்படும். அது விஞ்ஞானம். அவனு விஞ்ஞானம் உண்டாச்சுன்னா இவன் அனுஷ்டானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அனுஷ்டானங்கிறது இல்லை. அப்ப அது வந்து என்ன ஆச்சு, ஒரு நிச்சயாத்மகமான புத்தி. ஆனா அனுஷ்டானம் பண்றவனுக்கு இந்த நிச்சயாத்மகமான புத்தி இருந்தா தான் அனுஷ்டானம் பண்ணணும். இந்த அனுஷ்டானத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற தீர்மானம் முன்னாடி இல்லை. நான் எந்த பண்றது பண்ண முடியாது. எப்படி அனுஷ்டானம் பண்ணா என்ன சொல்லிருக்கு என்னன்னு தீர்மானமா நிச்சயமா தெரிஞ்சாதான் அவனால அனுஷ்டானத்துல இறங்கணும். ஆனா தெரிஞ்சின்றவங்க எல்லாம் அனுஷ்டானம் பண்ணுங்கிறது அதை தெரிஞ்சின்ற மாத்திரத்துல அது விஞ்ஞான கோஷத்துல அதுக்கு மேல அனுஷ்டானம் பண்றச்ச சொல்றபடிய நேரத்துல அது கிட்டத்தட்ட அன்னமய கோஷத்தை அதுல சம்பந்தம் செய்யறோம். ஆத்மாவில ஒரு விதமான பிரயத்தனம் ஏற்பட்டு அதனால நம்ம சரீரம் இந்திரியம் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி செய்யும் போது அனுப்பிச்சு அப்பதான் செய்யறான்னு அப்பதான் சொல்றான். இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறான், செய்யல. யாகத்தை தெரிஞ்சுக்கிறான், யாகத்தை அனுப்பிக்கிறான். இது ரெண்டு வித்தியாசம்.